وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ்வுடைய கருணைக்கு அவருடைய அருளும் கிருபையும் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சாலிஹான நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவருடைய உபதேசத்தை செவிதாழ்த்தி கேட்டு இறுதி வரை உறுதியோடு அதை பின்பற்றி செயல்முறைப்படுத்தி நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இறை இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் எதை கேட்டோமோ அதை இறுதி வரை உறுதியாக நம்பிக்கை கொண்டு செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்து உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் புரிவார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் கூறும் வரலாறுகள் என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்ற சில வரலாற்று குறிப்புகளை நாம் சில தினங்களுக்கு பார்க்க இருக்கிறோம். அதிலே ஆரம்பமாக வரலாறுகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ مِنْهَا قَائِمٌ وَحَصِيدٌ. நாம் மேலே கூறப்பட்ட இவைகள் சில ஊராரின் வரலாறுகளாகும். அல்லாஹ் தஆலா வரலாறுகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது மேலே குறிப்பிடப்பட்டிருப்பவைகள் எல்லாம் சில ஊர்களினுடைய வரலாறாகும். எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால், இவற்றை நாம் உங்களுக்கு எடுத்துரைப்பதிலே நிலைத்து இருக்கக்கூடிய ஊர்களும் உண்டு, அல்லது அழிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட ஊர்களும் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அவ்வாறு குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கின்ற அந்த வரலாறுகள் எல்லாம் அதனுடைய இறுதி காலகட்ட நிலை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சமுதாயங்களை அழித்ததாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற வரலாற்று நிகழ்வுகள் என்பது நமக்கு முன்பால் வாழ்ந்து மரணித்த சில மனிதர்களை குறித்தான ஒரு வரலாற்று நிகழ்வுகள். 18வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்திலிருந்து இந்த வரலாறு ஆரம்பமாகிறது. 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப். சூரா அல் கஹ்ஃபினுடைய சிறப்புகள் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சூரா அல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவது சிறப்பு. என்ன சிறப்பு தெரியுமா? வெள்ளிக்கிழமை சூரா அல் கஹ்ஃபை ஓத வேண்டும் என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன சிறப்பு உண்டு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை நாம் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது அவருக்கு பிரகாசமானதாக ஒளிமயமானதாக இருக்கும் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். வேற ஏதாவது சிறப்புகள் உண்டா? சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுங்க. வேற ஏதாவது சிறப்புகள்? முதல் 10 வசனங்கள் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் விட்டிருக்கிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த 18வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வதுரிபு லஹு மஸல ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிஹிமா நபியே
இரண்டு மனிதர்களை பற்றி உதாரணமாக அவர்களுக்கு கூறுகிறார். இரண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த இரண்டு மனிதர்கள் யார் என்பதை பற்றி வரலாற்று குறிப்பிலே இமாம்கள் சொல்லி காட்டும் பொழுது, ஒருவர் இறை நிராகரிப்பாளர், இன்னொரு மனிதர் இறை நம்பிக்கையாளர். இப்படிப்பட்ட இருவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா உதாரணமாக குறிப்பிடுகிறார். ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அஅனாப். அவர்களில் இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த ஒருவர் யாருக்கு சொன்னால் இறை நிராகரிப்பாளர். அந்த இறை நிராகரிப்பாளருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இரண்டு திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். வஹஃபஃப்னாஹுமா பிநஹ்லின். அந்த திராட்சை பழ தோட்டங்களை சுற்றிலும் பேரித்தமர தோட்டங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ. அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலும் எல்லா விதமான தானிய வகைகளையும் கனி வகைகளையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு அமைத்து கொடுத்தார். இரண்டு திராட்சை தோட்டம், அதை சுற்றி பேரித்தமர தோட்டம். இந்த தோட்டங்களுக்கு மத்தியிலே எல்லா விதமான தானியங்களுடைய வகைகளுடைய தோட்டங்களையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தார். அதனுடைய கனி வகைகள் விவசாயங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கில்தல் ஜன்னத்தைலே ஆத்தல் உக்கலாஹா. அந்த தோட்டங்களிலிருந்து பலன்கள் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. எந்த விதமான குறைவும் இல்லாமல் அது அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. அதிலிருந்து எதையும் அல்லாஹ் தஆலா செய்யவில்லை, குறைக்கவில்லை. வஃபத்தர்னா ஃபிலாலஹுமா நஹரா. அவை அந்த தோட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆறையும் அல்லாஹ் தஆலா ஓடச் செய்திருந்தார் என்று ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறை நிராகரிப்பாளருக்கு கொடுத்ததை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு மனிதர் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறார் அல்லவா, அவருடைய நிலை என்னவென்று சொன்னால், அவருக்கு சில கனி வர்க்கங்கள், சில நிலங்கள், சில விஷயங்கள் மட்டுமே அல்லாஹ் தஆலா குறைவாக கொடுத்திருக்கிறார். இப்ப குறைவாக கொடுக்கப்பட்ட அந்த தன்னுடைய சகோதரனை பார்த்து, அந்த நண்பனை பார்த்து, எல்லா வளங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை நிராகரிப்பாளராக இருக்கக்கூடியவர் பெருமை அளித்தவனாக, ஆணவம் கொண்டவனாக, விவாதம் செய்யக்கூடியவனாக, உன்னை விடவும் செல்வம் எனக்கு அதிகமாக இருக்கிறது, உன்னை விடவும் பணியாட்கள் என்னிடத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த மனிதன் பெருமை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறான். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய நிலை கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய நண்பர்கள், அவருடைய சகாக்கள் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில், கீழ்நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவரிடத்திலே பேச்சு வழக்கிலே பெருமை அளிப்பது என்பது உண்டு. அதுபோன்று இந்த இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலும் நடக்கிறது. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த எல்லா வளங்களும் கொடுக்கப்பட்ட அந்த நபர், எல்லாம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சகோதரனிடத்திலே சொல்கிறான், நான் மறுமையிலாம் வரும் நம்பல. எப்படி? நான் மறுமையிலாம் வரும் என்று நம்பல. அப்படி மறுமை என்று ஒன்று வருமையானால், இப்பொழுது எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதைவிட சிறந்ததை என்ன செய்வான்? எனக்கு கொடுப்பான். இப்படி கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் எனக்கு எந்த விதமான இது அழிந்து போகாது, இது நிரந்தரமாக என்னிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று அந்த மனிதன் வறுமையை நம்பாதவனாக, கொடுக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்தாதவனாக, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக, நிராகரித்தவனாக இந்த உலகத்திலே பெருமை அளித்துக் கொண்டு இருக்கிறான். அப்படி பெருமை அளிக்கின்ற நேரத்திலே இந்த குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஈமானுடைய சகோதரர் அந்த தன்னுடைய சகோதரனிடத்திலே சொல்கிறார், அவரிடத்திலே பேசுகிறார். எப்படி என்று சொன்னால், அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப், அல்லாஹ் உன்னை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறார். சும்ம மின் நுத்ஃபத்தின், இந்திரியத்திலிருந்து படைத்திருக்கிறார். சும்ம சவ்வாக ரஜுலா, உன்னை ஒரு மனிதனாக ஆளாக்கி இருக்கிறார். இப்படியெல்லாம் அல்லாஹ் உன்னை செய்திருக்க நீ அந்த இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு, லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் அல்லாஹ், லா உஷ்ரிகு
பிரப்பி அஹதா, நான் என்னுடைய ரப்புக்கு ஒரு பொழுதும் இணை வைக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சகோதரனிடத்தில் சொல்லுகிறான், லவ்லா இத்தகல்த ஜன்னத்துக்க, தோழனே உன்னுடைய தோட்டத்திற்கு போனது சொன்னால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடியதே நடக்கும் என்பதாக சொல்லி காட்டி, லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு சக்திகள் எதற்கும் கிடையாது என்பதாக சொல்லி உன்னுடைய தோட்டத்திற்குள் செல் என்பதாக அந்த சகோதரனுக்கு உபதேசம் செய்கிறார். பெருமை அடித்துக் கொண்டு ஆணவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சகோதரனிடத்திலே இது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து, அல்லாஹ்வை நிராகரிக்காதே, உன்னுடைய தோட்டத்திற்கு நீ போவதாக இருந்தால் இப்படியெல்லாம் செல் என்பதாக எல்லா விஷயங்களையும் அவருக்கு உபதேசமாக வழங்குகிறார். அப்படி வழங்கிய பிறகு மீண்டும் சொல்கிறார், உன்னை விட பொருளாதாரத்தால் விவசாய தோட்டங்களால் நான் குறைவானவன் என்பது உனக்கு தெரியும். என்னை விடவும் அல்லாஹ் உனக்கு எல்லா விதமான வசதிகளையும் தந்திருக்கிறார் என்பதும் தெரியும். அதிலே அல்லாஹ் என்ன செய்யக்கூடும், இடி முழக்கத்தை ஏற்படுத்தி அழிவுகளை ஏற்படுத்தி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதற்கும் அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்றெல்லாம் அந்த சகோதரனிடத்தில் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி எவ்வளவு உபதேசம் செய்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்த நிலையிலேயே இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தை நோக்கி என்ன செய்கிறார், நெருப்பு குண்டத்தை வரவழைத்து எரித்து சாம்பலாக்கி ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டார். ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளையும் நிரப்பமாக கொடுப்பான். அப்படி கொடுக்கின்றார் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நாம் இருக்கிறோமா, அல்லது அதை கொண்டு ஆணவம் அடித்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோமா? கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொடுக்கிறார்களா, அல்லது தங்களுக்குள்ளேயே அதை தடுத்துக் கொள்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அதற்கான சோதனையை அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். சிலருக்கு கொடுக்காமல் இருப்பார், அவர்களே அல்லாஹ் தஆலா அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்காமல் அந்த நிலையில் அவன் நன்றி செலுத்துகிறானா, அந்த நிலையில் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய பெற்றிருக்கிறது என்பதாக இரண்டு நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனையை ஏற்படுத்தக்கூடியவனாகவே இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சோதனைக்குரிய நேரத்தில் நாம் பெருமையடிக்காமல், ஆணவம் கொள்ளாமல், அகம்பாவம் கொள்ளாமல் அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவோமேயானால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார், அதை இன்னும் அதிகப்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கிறார். குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவதாகவே அருள்மறையாம் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படியாக ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே 18வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்னொரு அத்தியாயம் 68வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே போன்றுள்ள ஒரு தோட்டத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னா பலவ்னாஹும் கமா பலவ்னா அஸ்ஹாபல் ஜன்னah, முந்தைய தோட்டத்தை உடையவர்களை சோதித்தோமே அதுபோன்று இந்த தோட்டத்தை உடையவர்களையும் நாம் சோதித்தோம் என்பதாக சொல்லி இது அக்ஸாமுல் யஸ்ருகுனஹா முஸ்பிஹி, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அதிகாலை நேரத்திலே கனிவர்க்கங்களை எல்லாம் நாங்கள் அறுத்து அது அறுவடை செய்து கொள்வதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வரலாற்று சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு மனிதர், ஒரு தந்தை. அந்த தந்தைக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். அந்த தந்தையை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைய பெற்றிருந்தது என்று சொன்னால், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோட்டத்தை கொடுத்தான், கனிவர்க்கங்களை கொடுத்தான், எல்லா விதமான வளங்களையும் அவர் பெற்றிருந்தார். அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் எல்லாம் அவர் அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்தால் அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லா ஏழை எளியவர்களையும் அழைத்து அறுவடை செய்ததிலிருந்து அவர்கள் எல்லோருக்கும் என்னென்ன
இருக்கின்றதோ எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எஞ்சி இருப்பதை தனக்காக தன் குடும்பத்தினருக்காகவும் சேமித்து வைக்கக்கூடியவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த தந்தை தாராள குணமுடையவராக இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய விளைச்சலிலே அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருந்த அந்த அருட்கொடைகளிலே பரக்கத்தையும் நிஅமத்துகளையும் தாராளமாக ஏராளமாக அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருந்தார். தந்தை மரணித்து விடுகிறார். பொதுவாகவே நம்முடைய யதார்த்த வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், தந்தை இருக்கின்ற வரைக்கும் யாரும் எதுவுமே பேசணும். தந்தை இருக்கிற வரைக்கும் சொத்துக்கள் இருக்கலாம், சுகங்கள் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எதுவுமே யாருமே பேச மாட்டாங்க. தந்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த சொத்துக்களுக்கு போட்டி போடக்கூடியவர்களாக, அந்த பொருளாதாரத்தை அபகரிப்பதற்கான முயற்சிகளிலே, அதை கையாளுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை போன்று இந்த சம்பவத்திலும் அந்த தந்தை மரணித்து விடுகிறார். மரணித்ததற்கு பிறகு அந்த சகோதரர்கள் என்ன திட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தை இதுவரைக்கும் வாழ்ந்த காலத்துல நமக்கு எதையுமே சேமித்து வைக்கல, எல்லா ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இனிமேல் நாம் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் எதையும் கொடுக்க கூடாது, யாருக்கும் எதையுமே கொடுக்க கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து ஒருவருக்கொருவர் அழைக்கிறாங்க. 3 சகோதரர்களும் சுபஹினுடைய நேரம், அதிகாலையினுடைய நேரம் எதிர்த்து ஒருவரை ஒருவர் எழுப்பிவிட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்கள் விளைச்சலை அறுப்பதற்காக உங்கள் தோட்டத்திற்குள் அதிகாலையில் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே எந்த நடந்து செல்லக்கூடிய அந்த காலடி ஓசை கூட யாருக்கும் கேட்காத அளவிற்கு மெதுவா போறாங்க. கேட்டு என்ன செஞ்சுவாங்க, விழித்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த காலடி ஓசையை கூட கேட்காத அளவிற்கு மெதுவாக நடந்து செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு ஏழைகளையும் நாம் இந்த தோட்டத்திற்குள் ஒருபொழுதும் நுழைவிடக் கூடாது என்பதாக பேசிக்கொண்டே அவர்களை நாம் தடுப்பதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டே தோட்டத்திற்கு போகிறார்கள். அப்படி தோட்டத்திற்கு போய் பார்க்கின்ற நேரம் அல்லாஹ் தஆலா அதே போன்று ஒரு நெருப்பு குண்டத்தை அனுப்பி வைத்து, நெருப்பு காற்றை அனுப்பி வைத்து அந்த தோட்டத்தை முழுவதுமாக அல்லாஹ் அழித்து விட்டார். ஒண்ணுமே இல்லை. காலையில பாக்குறாங்க எல்லாம் விளைந்திருக்குது, இரவு நேரத்துல போய் பாக்குறாங்க, சுபஹினுடைய நேரம் போய் பாக்குறாங்க, ஒன்றும் இல்லாமல் எல்லாம் கருகி சாம்பலாக இருக்குது. அப்ப பேசுறாங்க, நாம வழிதவறி வேற ஏதோ தோட்டத்திற்கு வந்துட்டோம் போல, இது நம்ம தோட்டம் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு ஏழைகளுக்கு நாம் எதுவும் கிடைக்க கூடாது என்று சொன்னதின் காரணத்தினால் இவைகள் அனைத்து விட்டோம், நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்பதாக சொல்லி கை செய்யப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பினார்கள் என்பதாக நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 தோட்டத்தை உடையவருடைய வரலாறும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகள் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நிஅமத்துகளை நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அருட்கொடைகளை நினைத்து பார்க்கின்ற வேளையிலே இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர் என்ன செய்யறாங்க, பொருளாதார ரீதியிலாக, வாழ்க்கை ரீதியிலாக ஒரு வீடு இல்லை என்று சொன்னால், நிம்மதியாக சம்பாத்தியத்திலே குறைவாக சம்பாத்தியம் இருக்கிறது என்று சொன்னால், வாகன வசதிகள் இல்லை என்று சொன்னால், இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் நிராசை அடையக்கூடியதை பார்க்கிறோம். இத்தனை காலமா சம்பாதிக்கிறோம், சொந்தமா ஒரு வீட்டை வாங்கல, சொந்தமா ஒரு வீடு கட்டல, வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலத்தை வாங்கல, ஒரு இடத்தை வாங்கல, எங்காவது வெளியே அவசரத்துக்கு போயிட்டு வருவதற்கு ஒரு வாகனம் வாங்கல என்றெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் புலம்பிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புலம்பலுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவிற்கு நிஅமத்துகளை, எந்த அளவிற்கு அருட்கொடைகளை
வழங்கி இருக்கின்றான் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்கிறது. நாம முன்மாதிரி சொன்னா சில விஷயங்கள் பிறருக்கு எண்ணக்கூடிய சில விஷயங்களில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், படிப்பினைக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றதோ இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாம் புரிந்து கொண்டால், அதை நாம் விலகிக் கொண்டோம் என்று சொன்னால், நம்மை விட இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் அருள்வளங்கள் வழங்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் நிரப்பமாக நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பிள்ளை செல்வங்கள் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் உண்டு. பிள்ளை செல்வங்கள் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் அவர்களுக்கென்று பிறந்த 3 குழந்தைகளும் மரணித்து விட்டார். ஆண் குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா பெண் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழும் பொழுதே மரணித்து விட்டார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தார் அல்லவா? இந்த குழந்தை செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா யாரின் மூலம் கொடுத்தார் என்று சொன்னால், அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களின் மூலமாக. 25 வயது நபியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயது பெண்ணாக இருந்த ஹதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடித்து அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை செல்வங்களை கொடுத்தார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில 11 திருமணங்களை முடித்தார்கள். 11 திருமணங்களில் ஹதீஜா அம்மையார் ஒருவரின் மூலமாக மட்டும்தான் இன்னொரு பெண்மணியும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஒரே ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தார். இந்த இருவரை தவிர மற்ற எந்த மனைவிமார்களின் மூலமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த குழந்தைக்குரிய பாக்கியம் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு வயதில் திருமணம் முடித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம கவலைப்படுவது என்ன இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். நான் இவர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்கிறான், ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் மாற்றி மாற்றி கொடுக்கிறான். சிலருக்கு குழந்தைகளே இல்லாத மலடுகளாகவும் ஆக்குவேன் என்பதாக தான் சொல்கிறானே. இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய விதி. அந்த விதியை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், என் உயிரிடம் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலேயே இதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அதை கொண்டு கவலைப்படுவது என்ன இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். ஒரு நபுவன்னக்கும் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பேன் என்பதாக சொல்கிறார். இந்த அவ்வாறுக்கும் அவ்வளவுக்கும் ஃபித்னா, உங்கள் செல்வங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு சோதனை என்று சொல்கிறான். குழந்தைகளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், குழந்தைகளை கொடுக்காமலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அந்த சோதனையை நாம் பொருட்படுத்த வேண்டுமே. பொறுமையாளர்களாக நீங்கள் இருக்கிற என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த பொறுமையை நாம் இழந்து வாழ வேண்டும்? இரண்டாவது, வீடு வசதிகள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்திலே தொழுவார்கள். அப்படி தொழுகின்ற அந்த நேரத்திலே நான் உறங்கிக் கொண்டிருப்பேன், சஜ்தா செய்வார்கள், என்னுடைய கால் குறுக்கிடும், காலை தொழுவார்கள், நான் மடக்கிக் கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தா செய்வார். அப்படி என்றால் ஒருவர் தொழுதால் இன்னொருவர் உறங்க முடியாத அளவிற்கு, ஒருவர் உறங்கினால் ஒருவர் நிம்மதியாக தொழ முடியாத அளவிற்கு ஒரு குறுகிய
அறைக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், சமைப்பதற்கு ஒரு அறை நமக்கு இருக்கிறதா இல்லையா? வாடகை கொடுத்து இருந்தாலும் சமைப்பதற்கு என்று ஒரு அறை, இளைப்பாறுவதற்கு என்று ஒரு அறை, உறவினர்கள் வந்தால் தங்க வைப்பதற்கு என்று ஒரு அறை, நாம் உறங்குவதற்கு என்று ஒரு அறை என்று வாழ்க்கையை நாம் சொல்ல முடியவில்லை. வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கப்பெறவில்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா இதிலும் நமக்கு நிஅமத்துகளை வழங்கி இருக்கிறார். செல்வத்திலே குறைவு ஏற்பட்டு விட்டதா? பொருளாதார குறைவாக உங்களுக்கு கிடைக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் 40 தினங்களுக்கு தொடர்ந்து அடுப்பு எரிந்தது கிடையாது. நம்ம வீட்டுல அடுப்பு எரியலன்னு சொன்னா அது ரமலானுடைய மாதமாக தான் இருக்கும். அதுவும் மதியத்தினுடைய ஒரு நேரம் மட்டும்தான். சுபஹுடைய நேரம் அல்லாத சஹருடைய நேரத்தில் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும், இஃப்தாருடைய நேரத்திலும் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும். ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் லுகருடைய அந்த மதிய உணவுக்கு என்று மட்டும்தான் அடுப்பு எரிந்த வரலாறு கிடையாது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடுகளிலே 40 தினங்கள் அடுப்பு எரிந்தது கிடையாது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு ஏழ்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வருவார்கள், உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். உணவு இல்லை என்று சொன்னால் இன்று இரவு நான் நோன்பாளி என்று சொல்லி சென்றிருப்பார். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம், நபித்தோழர் ஒருவர் பசியோடு வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உணவு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தோழர் ஒருவரை அழைத்து அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். ஏதாவது உணவு வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. போயிட்டு வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மனைவிமார்கள் யாருடைய வீட்டிலும் உங்களுக்கு கூட உணவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை 11 மனைவிமார்கள் இருந்தார்கள், 10 மனைவிமார்களுக்கு திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் யாருடைய வீட்டிலும் உங்களுக்கு கூட உணவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அமையப்பட்டிருந்தது என்று சொன்னால், நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் விரும்பிய எல்லாம் மனதார வயிறார உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோமே. வீட்டில் சமைக்கவில்லை என்று சொன்னால் உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, சோறு வைத்து குழம்பு வைத்தா தொட்டுக்கருக்கு அதை வாங்கிட்டு வா, சின்ன சின்ன சிக்கன் வாங்கிட்டு வா, கத்தூரி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா என்று விதவிதமாக சமைத்து அல்லது சமைக்கவில்லை என்றால் வாங்கி வந்து உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா விதமான நிஅமத்துகளையும் நமக்கு நிரப்பமாக கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த அந்த நிஅமத்திற்கு என்றைக்காவது நாம் நன்றி செலுத்தி இருப்போமா? சிந்தித்து பார்த்து எதுவுமே கொடுக்கப்படல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா கேட்டாங்களே. நாம எப்படி நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்த்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையை கொடுக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்ததற்கு என்றைக்காவது நாம் நன்றி செலுத்தி இருப்போமா? சரி, எனக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டம் வேறு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் வேறு என்று வியாக்காரம் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமே. ஆனால் அதற்கும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. நாம் தினந்தோறும் சந்திக்கிறோம் எத்தனையோ அவர்கள் நம்மிடத்திலே கைகளை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். எனக்கு உணவு வாங்கி கொடுங்கள், உணவு வாங்குவதற்கு காசு கொடுங்கள், ஏதாவது டீ வாங்கி கொடுங்கள், ஏதாவது பலகாரங்களை வாங்கி கொடுங்கள் என்று நம்மிடத்திலே கைகளை ஏங்கி கேட்டுக் கொண்டு எத்தனை நபர்கள் தினத்தோறும் நாம் சந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் யா அல்லாஹ், இவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியதிலிருந்து என்னை நீ பாதுகாத்தாயே, உனக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அவர்களை அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ், அவர்களை கட்டியப்படுத்தி யா அல்லாஹ் என்று அந்த நேரத்தில் அவர்களோடு அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வை நன்றி செலுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த நாட்கள் எத்தனை இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ அவர்கள் பச்சில குழந்தைகள் முதற்கொண்டு வயோதிகர்கள் வரைக்கும் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் வயிறார உணவு கொண்டிருக்கின்ற நாம்
நம் கண் முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் எத்துணை மனிதர்கள் பச்சிளம் குழந்தைகள் முதல் கொண்டு பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய பசியையும் பட்டினியையும் போய்விடு அல்லாஹ். என்னை உணவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார், உனக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும் என்று அந்த உணவை வாயிலை எடுத்து வைப்பதற்கு முன்பாக அதற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வை போற்றி போன்ற நாட்டில் எத்துணை இருக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டங்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சுயநலமிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரை காட்டிலும் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்மை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா விதமான வளங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நல்ல அடியார்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டோமையானால் எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அதை இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்களில் 3 நபர்கள் சோதிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நிறைய முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒருவர் யார்? வெளுக்கை சளியுடையவர், இன்னொருவர் வெண்குஷ்ட நோயுடையவர், இன்னொருவர் கண் தெரியாத நபர். இந்த 3 நபர்களையும் அல்லாஹ் தஆலா சோதித்தார். எப்படி சோதித்தார்? ஒரு மாணவரை கண்ணியமான அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் அனுப்பி, உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது, எனக்கு தலைமுடி வர வேண்டும், வெண்குஷ்ட நோய் போக வேண்டும், கண் தெரிய வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள். 3 நபர்களுக்கும் அவருடைய குறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்துவிட்டு என்ன அருள்கொடை உங்களுக்கு வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அவர் ஒவ்வொருவருக்கும் சிலை உள்ள ஒட்டகம் ஒருவருக்கு, சிலை உள்ள மாடு ஒருவருக்கு, சிலை உள்ள ஆடு ஒருவருக்கு என்று 3 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கொடுத்தார். அவை பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் பெரும் செல்வங்களாக மாறிய பிறகு அதே மாணவரை மீண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்க அனுப்புகிறார். 2 சகோதரர்கள், 2 மனிதர்கள் அல்லாஹ் கொடுத்ததை மறுத்து, இது நானும் என்னுடைய மூதாதையர்களும் அரும்பாடுபட்டு சம்பாதித்து சேகரித்து வைத்த சொத்துக்கள் சுகங்கள் என்று பெருமை அளித்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் பெருமை அளித்த காரணத்தினால் பழைய நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்பட்டார். 3வது நபரிடத்திலே அந்த வானவர் சென்று, கண் தெரியாத அந்த நபரிடத்திலே சென்று, உங்கள் 2 சகோதரர்களை சோதிப்பதற்காக வந்தேன், அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் அருள் புரியட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் நாம் ஏழ்மையாக வாழ்ந்தவர்களாக இருந்து செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அந்த செல்வ நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த செல்வ நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செல்வம் கிடைத்து விட்டது, செல்வம் வந்துவிட்டது என்பதற்காக ஆணவம் கொண்டு பெருமை அளித்துக் கொண்டு என்னால் மட்டுமே நான் முடிந்தது என்று நாம் முகம் திருப்புவோமையானால் கொடுத்ததை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கைப்பற்றி விடக்கூடியவனாகவும் இருக்கிறார். இந்த உலகத்திலே கஸானாக்கள் அதிகம் கொடுக்கப்பட்டவன் யார் தெரியுமா? காரூன். காரூனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது மக்கள் பார்ப்பார்களாம், அந்த காரூனுடைய கஸானாக்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அறைகளுடைய சாவிகளை பல ஒட்டகங்கள் சுமந்து செல்லும். இவ்வளவு பெரிய செல்வம், சாவிகள் இருக்கின்றதல்லவா, சாவிகள், அந்த சாவிகளை பல ஒட்டகங்கள் சுமந்து செல்லும். அப்படிப்பட்ட அந்த செல்வந்தரை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்லுவார்களா, இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா? கொடுக்கப்பட்ட செல்வங்களை வைத்து அவன் பெருமை அடைந்தான், ஆணவம் கொண்டான், அகம்பாவம் கொண்டான். எந்த மக்கள் அவனை பார்த்து இது போன்று எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டாமா என்று கேட்டார்களோ, அந்த மக்களின் கண் முன்னாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனையும் அவனுடைய செல்வங்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கிலே அமர்த்தினான். இன்று வரைக்கும் பூமியை அடி நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். மறுமை நாள் வரைக்கும் காரூனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்கு அடியிலே சென்று கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறானே. ஆனால் செல்வம் கொடுக்கப்படுவது பெரிய விஷயம் அல்ல அன்பானவர்களே, அருள்கொடைகள் வழங்கப்படுவது பெரிய விஷயம் அல்ல. அந்த அருள்கொடைகளுக்கும் நாம் எப்படி நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம், எப்படி அதை முறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதற்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை முறையாக நாம் செயல்முறைப்படுத்துகிறோமா, அல்ல அதிலே நாம்
ஆளவு கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பற்றி சொல்ல இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பான்மையானவருடைய வாழ்க்கை வெறும் ஏழ்மையாகவே தான் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் கொடுப்பார்கள். என்ன இருக்கிறதோ கொண்டு வந்து கொடுப்பார்கள், என்ன இருக்கிறதோ கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் கொடுத்ததை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மிகைத்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நீங்கள் உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் 2 கை அல்ல 1 கை அளவிற்கு தர்மம் செய்ததற்கு ஈடாக. காரணம் என்ன? எதுவுமே கிடையாது கொடுப்பதற்கு. ஆனால் கொடுக்க வேண்டும் என்று வந்தால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இருப்பதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தார். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினார். அவர்களை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழச் செய்தார். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் அவருடைய பெயர்கள் கேட்கப்படும் பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த கண்ணியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட ஒரு வாழ்க்கையையும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகத்திலே வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் விரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு வரலாற்று நிகழ்வை நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு செயல்முறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் மகத்தான வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் விரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.